ரகசியம் 1. மத்தேயு 10:26. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறிவிக்கப்படாத ரகசியமும் இல்லை. தேவராஜ்யம் அநேக ரகசியங்களும் அநேக வெளிப்பாடுகளும் அநேக மறைபொருள்களால் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியான தெய்வம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். எபேசியர் 3:6. தேவ ரகசியங்கள் முற்காலத்திலே மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை, இப்பொழுது இந்த ரகசியம் அப்போஸ்தலர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த ஆவியான தெய்வம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். எதற்காக வெளிப்படுத்துகிறார் இப்பொழுது என்று பார்ப்போமானால், 1 கொரிந்தியர் 14:26 சொல்லுகிறது, இந்த சபை பக்தி விருத்தி அடையவும், சபை என்றால் விசுவாசியை குறிக்கிறது, பக்தி விருத்தி அடையவும் அவனை தேறினவனாய் நிற்கிறதற்காகவோ ஆயத்தப்படுத்தவும் அவனுக்கு ரகசியங்களை அறிவித்து, உன் மேலே திட்டம் இருக்கிறது, நீதான் செய்ய வேண்டும், அவன் கடமையை உணர்த்தவும் இந்த ரகசியங்கள் இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனக்கு அறிவிக்கப்பட்ட ரகசியம் என்னவென்று பார்ப்போமானால், அதாவது சபை என்றால் விசுவாசியை குறிக்கிறது. அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் விசுவாசியை சபை என்று குறிக்கிறது. இவன் பெயர்தான் விசுவாசி. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் அவிவிசுவாசி. இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு தான் விசுவாசி என்று பெயர். இவன் பெயர் சபை. அப்போஸ்தலர் 2:47. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில் கொண்டு வந்து சேர்த்தார். சபை என்றால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை குறிக்கிறது. காலகாலமாக அநேக பாஸ்டர்கள் தவறாக வழி நடத்தி விட்டார்கள். சபை என்றால் கட்டிடத்தை அடையாளம் காட்டி விட்டார்கள். சபை என்றால் விசுவாசியை குறிக்கிறது. இந்த ரகசியம் என்னவென்று பார்ப்போமானால், 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தெய்வம் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறாரே. இவ்வளவு பெரிய தெய்வம் விசுவாசிகளுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறாரே, எதற்காக என்றாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை விளக்கரையும் கொடுத்து வாங்கிவிட்டார். நீங்கள் உங்களுக்கே சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவனுடைய மகிமைக்காக வாழ்ந்து முடிக்க வேண்டியவர்கள் நீங்கள். இந்த ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6:15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவின் அவயவம், அவருடைய உறுப்பினர். உங்கள் மேலே தான் திட்டம் இருக்கிறது, நீங்கள் தான் செய்ய வேண்டும். இதுவரை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் தான் கிறிஸ்துவின் அவயவம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். 3வது பாயிண்ட், கொலோசையர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கைக்காக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். எதற்காக? நீங்கள் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். நீங்கள் பயப்பட்டு விடக்கூடாது. உங்கள் நம்பிக்கைக்காக உங்களை வழி நடத்த கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் காலகாலமாக மறைக்கப்பட்டிருந்த ரகசியம், முற்காலத்தில் அறிவிக்கப்படவில்லை, இப்பொழுது பரிசுத்தவான்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. எதற்காக? தகுதிப்படுத்த. அதாவது எபேசியர் 3:10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருடைய அனந்த ஞானமானது சபை மூலமாக இப்பொழுது தெரிய வருகிறது.
தெரிய வருகிறது என்னவென்றால் சபை மூலமாக திருமுலம் பற்றுவது. எபேசியர் 3:11 இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்றும் எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கும் பொருட்டு சபை மூலமாக திருமுலம் பற்றுவது. சபை மூலமாக திருமுலம் பற்றுவதுதான் இந்த ரகசியம். இதுவரை ஆதி முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் விசுவாசிகளை கொண்டு விசுவாசிகள் மூலமாக செயல்படுவதுதான் இந்த திட்டமாக காணப்படுகிறது. விசுவாசியே, உனக்கும் பாதாளத்தின் வாசல்களுக்கு தான் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கின்றது. மத்தேயு 16:18 சொல்லுகிறது, என் சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று இயேசு ஒரு சவால் போடுகிறதை பார்க்கிறோம். என் விசுவாசி சாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வான். என் விசுவாசி என்று சொல்லுகிறார் இயேசு. உனக்கும் பாதாளத்தின் வாசலுக்கு தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? காலகாலமாக தலைமுறையாக இந்த விசுவாசி சந்ததியை கீழே உட்கார வைத்து விட்டார்கள். கைகள் கட்டப்பட்டு விட்டது. எப்படி என்று பார்ப்போமானால், அதாவது சபைக்குள்ளே சாத்தானுடைய திட்டம் உள்ளே வந்து விட்டது. அதாவது ஏதேனிலே சாத்தான் எப்படி அவனுடைய ராஜ்யத்தை அரங்கேற்றினானோ, எப்படி பொய் உபதேசத்தின் மூலமாக துருபதேசத்தின் மூலமாக அவனுடைய ராஜ்யத்தை நிறுவினானோ, எப்படி தேவாலயத்தை கொண்டே இயேசுவை கொலை செய்தானோ, அதுபோலவே பாதாளத்தின் வாசல்கள் சபைக்குள்ளே வந்து விட்டது. எப்படி என்று பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது, தேவன் தமது சுய ரத்தம் சிந்தி சம்பாதித்துக் கொண்ட தன்னுடைய சொந்த மார்க்கம் என்று சொல்லுகிறார். அவருடைய சொந்த மார்க்கம் யார் என்று பார்த்தால் விசுவாசியை குறிக்கிறது. அவன்தான் அவருடைய இரத்த உறவுக்காரன். அவர் இரத்தத்தால் விலக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டவன். அவருக்காக ஒரு தனி மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த மார்க்கம் யார் என்று பார்த்தால் இந்த சபை விசுவாசியை குறிக்கிறது. இந்த சபை விசுவாசியை வழிநடத்த ஆயத்தப்படுத்த அவனுக்கு அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது, சபையை மேய்ப்பதற்காக பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த. பரிசுத்த ஆவியானவர் சில பாஸ்டர்மார்களை கண்காணியாக வைத்து அவர்கள் மூலமாக இவர்களை வழிநடத்தி இவர்களை தேறினவர்களாய் நிற்க, யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த, அனுப்ப, சாட்சியாக வாழ இதெல்லாம் செய்ய வேண்டிய சபை பாஸ்டர்களோ இன்று அப்போஸ்தலர் 20:28 சபையை மேய்ப்பதற்காக பரிசுத்த ஆவி கண்காணியாக வைத்த சிஸ்டத்தையே மாற்றிவிட்டான் பிசாசானவன். அதாவது அசுத்த ஆவிகள், பிசாசின் ஆவிகள் சிலரை தெரிந்து கொண்டு அவர்களை சபைக்கு கண்காணியாக வைத்து விட்டான். அவர்களோ காலகாலமாக தலைமுறையாக செயல்பட வேண்டிய பாஸ்டர் கூட்டத்தை, பாஸ்டர்மார்கள் விசுவாசிகளை அடக்கி வைத்து விட்டார்கள். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போக வேண்டும் என்றால், என்னுடைய தாத்தா சபையிலே பாட்டு பாடினார், ஜெபம் பண்ணார், ஒரு வேளையும் செய்யவில்லை. 70 வயசு வரை வாழ்ந்து முடித்தார். அவரை தாத்தா பாஸ்டர் வழி நடத்தினார். ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது தேவராஜ்யத்துக்கு. அதன் பிறகு தாத்தா மரித்த பிறகு அப்பா வருகிறார். அப்பாவும் 70 வயசு வரை வாழ்கிறார். அவரும் சபைக்கு வருகிறார். அவரை அப்பா பாஸ்டர் வழி நடத்துகிறார். தசமபாகம் காணிக்க வாங்குகிறார்கள். ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அனுப்பப்பட வேண்டியவன் அனுப்பப்படவில்லை, செயல்பட வேண்டியவன் செயல்படவில்லை. அதற்கு பிறகு பேரன் வருகிறான். பேரன் அதே சபை அங்கத்தினராய் இருக்கிறான். பேரன் பாஸ்டர் வருகிறான். அவரும் இதைத்தான் செய்கிறார். காலகாலமாக தலைமுறையாக ரகசியங்கள் முடக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது செயல்பட வேண்டிய விசுவாச மார்க்கத்தார்கள் செயல்படவில்லை. இவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக விசுவாசத்தினாலே செயல்பட வேண்டிய இந்த விசுவாசிகள், இவர்கள் மேலே அதிகாரம் இருக்கிறது. இவர்களை கொண்டு தேவ ராஜ்யம் கட்டுவதே தேவனுடைய சித்தம்.
இதையெல்லாம் மறைத்து இவர்களை செயல்பட விடாதபடிக்கு சாத்தானானவன் பயங்கர திட்டத்தை, சிஸ்டத்தையே குழப்பி விட்டான். அதாவது ஊழியக்காரர்கள் என்றால் சொல்லப்பட வேண்டியது எங்களை தகுதிப்படுத்தியது தேவனே என்று. அதாவது இவர்களை அந்த கள்ள பாஸ்டர்களை தகுதிப்படுத்தியது யார் என்று பார்ப்போமானால் இவர்களை சாத்தான் தகுதிப்படுத்தி உள்ளான். அதாவது பைபிள் காலேஜ் சர்டிபிகேட்டை கொண்டு வந்து அநேக கள்ள பாஸ்டர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். அநேக ரெவரண்ட், அநேக பிஷப், வேதாகம டாக்டர்கள் எல்லாமே 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து ஒரு பெரும் கூட்டம் சம்பாத்தியம் பண்ண கள்ள ஊழியர்கள் சபைக்குள்ள விசுவாசிகளை வழிநடத்த வந்து விட்டார்கள். விசுவாசியே தெரிந்து கொள், நீ அவனவன் கிரியைக்கு தக்க பலன் தான் வரப்போகிறது. நீ என்ன கிரியை செய்கிற? காலகாலமாக தலைமுறை தலைமுறையா உட்கார்ந்து அதாவது பெஞ்சை தேய்த்து விட்டு போக போகிறியா? இல்லது தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே வந்திருக்கிறதே, உனக்குள்ளே ஆலயம் இருக்கிறது, இவ்வளவு பெரிய தேவன் உன்னை கொண்டு செயல்பட திட்டம் இருக்கிறது, நீ செயல்பட போறியா? தெரிந்து கொள், இந்த ரகசியம் இப்பொழுது வெளியாகிறது. ஆமென், அல்லேலூயா.